இருக்கோம். அதனால் புத்தியின் யோகத்தை நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள். நரகத்தின் போக்கு, அவங்க பேசுற பேச்சு, அவங்க நடந்துக்கிறது, இது எல்லாத்துலயும் இருந்து நம்ம விடுபட்டு வரணும். வீடுகள்ல இருக்கிறவங்க என்ன ஆகும் நமக்கு அப்டின்னா, நம்ம அவங்கள மாத்த முடியாது. ஆனாலும் வெளிய வாங்க அப்டின்னா என்ன அர்த்தம்? அவங்க பேசும்போது பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்க டிவி ஆன் பண்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அவங்க அத செய்யாதீங்கன்னு நம்ம எல்லாரையும் தடுக்க முடியாது. அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி வெளிய வரணும் அப்டின்னா, நம்மளுடைய யோக பலத்தின் மூலியமா வெளிய வரணும். எப்படின்னா, என்னதான் டிவி சவுண்ட் ஓடுனாலும், அதுல நான் தடையா அத உணர மாட்டேன். யார் பேசிட்டு இருந்தாலும், நான் ஆத்மஸ்திதிய அப்படியே வச்சுக்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மனம் ரொம்ப தெளிவா இருக்கு. மனசுக்குள்ள திருப்பி திருப்பி 1, 2, 3, 4 அப்படின்னு கவுண்டிங்ல சொல்லணும். நான் தடையற்ற ஆத்மா. நான் தடைகளை வென்ற ஆத்மா. என்னோடு பரமாத்மா இருக்கிறார். 1. என்னோடு பரமாத்மா இருக்கிறார். 2. என்னோடு பரமாத்மா இருக்கிறார். 3. இப்படின்னு அந்த எண்ணத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாழும் பொழுது, ஈஸியா நம்மள இருந்து நரகத்தின் பார்வை நம்மள விட்டு போயிடும். சரிங்களா? இந்த ஒரு யுக்திய நம்ம பயன்படுத்த முடியும். புத்தியின் யோகத்தை நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களால வெளிய வர முடியும். அததான் அப்பா சொல்ல வராங்க. சரிங்களா? கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூட்சமமான இலக்கு எது? அதை யார் கடந்து செல்ல முடியும்? பதில்: குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீர்கள். மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி வைத்து விடுகிறது. இந்த மாதிரி புயல்கள் வந்துகிட்டே தான் உங்களுக்கு இருக்கும். அத நம்ம என்ன பண்ணணும்? கடந்து செல்லணும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இந்த மாதிரி கடந்து செல்றது தான் உங்களோட சூட்சமமான இலக்கு. சூட்சமன்ற வார்த்தை ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுல நெறைய ஞானம் அடங்கியிருக்கும். ஏன்னா, அப்பாவே சூட்சமம் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்க. அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜியா நம்மளோட புத்தி எப்படி ஏமாற்றும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு. நம்ம வந்து ஆ தவறா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிலேயே உட்கார்ந்திருக்காதீங்க. எந்திரிச்சு மீண்டும் முயற்சி பண்ணி தேவதையா மாறுங்க. அந்த குணாதிசயங்கள வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஸ்ரீமத் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அப்பா நமக்கு சொல்ல வராங்க. மறுபடியும் ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கயிற புடிச்சுக்கோங்க கெட்டியா. அந்த மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? ஏன்னா நெறைய ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப கில்ட் ஆகுவாங்க. ரொம்ப சேட் ஆவாங்க. நம்மளால முடியாதுன்னு மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. அப்படி உடைஞ்சு போகக்கூடாதுன்றது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, ரொம்ப கவனம் சிதறி அப்படியே நரகத்தின் வாழ்க்கையவே மறுபடியும் அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுடைய இலக்கே இதுதான். மாயை என்னதான் முகத்த திருப்பினாலும், நீங்க மறுபடியும் இலக்குக்கு கொண்டு வாங்க. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இலக்கை கடந்து செல்வதற்காக முழுமையாக பற்றற்றவராக ஆக வேண்டும். நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை கடந்து செல்ல முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத நம்ம எழுதி வச்சுக்கணும். இந்த இந்த இலக்கு நமக்கு அடையணும் அப்படின்னா, நம்ம பற்றற்ற நிலையில இருக்கணும். மனசு வந்து எது மேலயும் ரொம்ப ஈடுபாடு இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. இது எப்படி கடந்து செல்ல முடியும்? தைரியம் மற்றும் நிச்சய புத்தி. அதான் தைரியம் மற்றும் நிச்சய புத்தி. தைரியம் அது வந்து புத்தி வந்து உடனே வேலை செய்யும். தைரியமா என்னால முடியும் அப்படின்னு நான் இப்ப சொன்னேன் இல்லையா? ரொம்ப கில்ட் ஆகி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அவங்க வந்து தைரியத்த முழுசா இழந்த ஆத்மாவுக்கால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக சொல்றாங்க. அப்படி தைரியத்த இழக்கக்கூடாது நம்ம அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. ஏதாச்சும் ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னா, உன்னால முடியாதுன்னு நினைக்காத. தைரியத்தின் ஆதாரத்துல மற்றும் நிச்சய புத்தியின் ஆதாரத்துல உன்னால கடந்து செல்ல முடியும். அப்பா நமக்கு ஊக்கம் குடுக்குறாங்க. ஊக்குவிக்கிறாங்க. ரொம்ப ஆறுதலா நமக்கு சொல்றாங்க. விகாரிகளுக்கு நடுவில் இருந்தவாறே நிர்விகாரியான அன்னப்பறவையாக வேண்டும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் இல்லையா? இது வீட்லயே இருந்தாலும் நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் இல்லையா? அதேதான். அன்னப்பறவையா நம்ம நடந்துக்கணும். வீட்லயே இருந்தாலும். இதுதான் முயற்சி ஆகும். தடைகளற்ற நிலை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம யோகத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நமக்கு வரும். சரிங்களா?
ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பற்றற்றவராக ஆகணும் அப்படின்னா நிச்சய புத்தி மற்றும் தைரியம் இருக்கணும். தைரியம் இருக்கணும். ஐயையோ! என்னால முடியலையே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பாபா குழந்தைகளுக்கு புண்ணிய ஆத்மா ஆவதற்கான யுக்தி சொல்கிறார். இந்த பாயிண்ட் வந்து தள்ளி இருக்கும். கன்டினியூவா பார்த்தீங்கன்னா தெரியாது. உள்ள இருந்து நான் எடுத்திருக்கேன். அதனால பார்க்க முடியாது. பாபா குழந்தைகளுக்கு புண்ணிய ஆத்மா ஆவதற்கான யுக்தி சொல்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் கடைசி நேரம். நான் இப்பொழுது நேரடியாக வந்துள்ளேன். இது கடைசி நேரத்தில் முற்றிலும் சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள். குழந்தைங்க சொல்றாங்களாம், பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை. பாபாவோ கொடுப்பதற்காகவே சேவிக்கிறார். குழந்தைங்க நம்ம ரொம்ப அழகா சொல்லிடுறோம். அப்பா இது உங்களுடையது, எல்லாமே உங்களோட தான், அர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா நம்ம இத சொல்றது ஈஸி. ஆனால் எப்பயுமே மைண்ட்ல நம்ம வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு உட்கார்ந்து யோகா பண்ணணும். எந்தெந்த சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கணும். இந்தந்த சூழ்நிலைகள் வரும். இந்தந்த மாதிரி நெறைய இப்போ நமக்கு கிஃப்ட் குடுப்பாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். சரிங்களா? தெரியுது அப்படின்னா, நான் இதுலருந்து விலகி தான் இருக்கணும். மனசளவுல இருந்து. ஏன்னா, எல்லாத்துலயும் இருந்து போகுறதுக்கு நம்ம துறவி இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம அத வந்து ஒரு யோசிச்சு வச்சிரணும். இந்தந்த மாரி டெஸ்ட் பேப்பர் வரும். வரதான் செய்யும். அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம திரிகாலதரிசி தான். அத வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? புண்ணியாத்மா ஆவதற்கான யுக்தி அப்பா சொல்கிறார். அப்பா எல்லா முறையிலயும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. நீங்க வந்து பாவத்திலிருந்து புண்ணியம் செய்யக்கூடிய ஆத்மா. புண்ணியத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஆத்மா. அது எப்படி அடைய முடியும்? ஆத்ம ஸ்திதியில இருந்து மத்த ஆத்மாக்களுக்கும் ஆத்ம ஸ்திதிய நம்மளால கத்துக் குடுக்க முடியும். ஞானத்த வந்து ஈஸியா எப்படி வேணாலும் சொல்லிக் குடுக்க முடியும். அவங்க எந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சிருக்காங்களோ, அத வச்சு நம்மளால ஞானத்த குடுக்க முடியும். முரளி கிளாஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சகயோகம் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்க ஒரு நன்றியோட இருப்பாங்க இல்லையா? ஆஹா! எனக்கு இது செஞ்சுட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறது தான் புண்ணிய கர்மம். அவங்க அத எப்ப நெனச்சு பார்த்தாலும் சந்தோஷம் அவங்க அடைவாங்க. எனக்கு இவ்ளோ பெரிய ஞானத்த இந்த ஆத்மாவால கொடுக்கப்பட்டது அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. ஸோ இவ்ளோ யுக்தியும் அப்பா நமக்கு ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இல்லையா? அததான் அப்பா நமக்கு மறுபடியும் சொல்றாங்க. ம். அப்பா என்ன பண்றாங்க, உங்களுக்கு இப்ப நான் வந்து குடுத்தது எதுக்காக? ம். ஏதோ ஒரு நல்லது குழந்தைங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நாங்க எல்லாத்துக்கும் குடுத்துருக்கேன். இப்போ ஞானம் குடுத்ததா இருந்தாலும் சரி, 5000 வருஷம் நம்ம என்னென்ன நடிப்பு நடிச்சோமோ, அது எல்லாமே அந்த பொருட்களா இருந்தாலும் சரி, பதவி எதா இருந்தாலும் கொடுத்தது சிவதந்தை தான். குழந்தைகள் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம் அமையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு அப்பா ரொம்ப பாசமா நம்மகிட்ட சொல்றாங்க. இந்த பாசத்த நம்ம அப்படியே பாசத்தோடயே படிக்கணும். அப்பதான் முரளி வந்து ஒரு ஃபீலிங்ஸோட இருக்கும். சரிங்களா? சரி குழந்தைங்க உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டுமே! நல்ல வருங்காலம் கிடைக்கட்டுமே! அப்படின்னு நான் அது வந்து குடுத்துருக்கேன் அப்படின்னு அப்பா வந்து முரளில சொல்றாங்க. மனிதர்கள் ஈஸ்வரன் பெயரால் தான் புண்ணியம் செய்கின்றனர். அது மறைமுகமானது. அதற்கான பலன் அடுத்த பிறவியில் நேரடியாக கிடைத்துவிடும். இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்த அப்பா சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு தான தர்மம் பண்றாங்க. கடவுளின் பேர்ல காணிக்கை ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க. ஏதோ ஒண்ணு செய்றாங்க. அப்போ அது கடவுளுடன் பெயர வச்சு புண்ணியம் பண்றாங்க. அது நல்ல விஷயம் தான். அது வந்து அடுத்த ஒரே ஒரு பிறவிக்கு கிடைக்கும். ஆனா நம்ம பண்றது நம்மளுடைய முழு கல்பத்தினுடைய தலையெழுத்து. நம்ம இப்ப செய்ற ஒவ்வொரு காரியமும். முழு கல்பத்தினுடைய தலையெழுத்து. அப்பா சொல்றாங்க, "இப்பொழுது நான் நேரடியாக வந்துள்ளேன்." இத படிக்கும்போதே நமக்கு அதனுடைய அந்த ஒரு சந்தோஷம் ஏற்படுதா? அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு நேரடியாக கிடைச்சிருக்கேன் குழந்தைகளே. உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ சந்தோஷப்படணும். இத விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த உணர்ச்சி நமக்கு தான் வருதே தவிர, வேற மத்த கோடான கோடிக்கணக்கான பேருக்கு வர்றது கிடையாது. ஏதோ ஒரு செலிபிரிட்டிய பார்க்குறாங்க. ஏதோ இந்த கலியுகத்துக்கு பேர் அவங்க அவங்க பேர் செலிபிரிட்டி அவ்வளோதான். ஏதோ ஒரு நடிகை, நடிகை பார்த்து அவ்வளோ பூரிப்படைறாங்க.
அவ்வளோ ஆச்சரியம். அப்பா நான் அவள பார்த்துட்டேன், ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன்னு குதிக்கிறாங்க. வானத்துக்கும், பூமிக்கும். ஆனா, யார நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம்? அவரு யார வந்து மனசுல வச்சிருக்காரு? நம்மள தான். அப்போ, உங்களுக்காக நான் நேரடியாக வந்துள்ளேன்ற வார்த்தைய நம்ம அத பார்க்கும்போதே நமக்கு அந்த சந்தோஷம் ஏற்பட்டுறணும். ஆமால, யாரு நேரடியா வந்திருக்கிறா? வந்து என்னென்ன சொல்றாங்க? நம்ம யோகா பண்ணும்பொழுது மனக்கண்ணால அவர பார்க்குறோம் இல்லையா? அது பொய் கிடையாது. அது உண்ம தானே! பரந்தாமத்த பார்க்குறோம், சிவத்தந்தைய பார்க்குறோம், யோகா பண்ணும் பொழுது. அப்போ சிவத்தந்தையவே நான் பார்த்துட்டேன். உன்னையவே நான் அடைஞ்சுட்டேன். அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம யோகா பண்ணணும். நேரடியாக வந்துள்ளேன். அப்ப சொல்றாங்க. இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, அதற்கான பிரதிபலன் பல மடங்கு கிடைக்கும். சத்யுகத்திலோ தான, புண்ணியம் முதலியவற்றின் விஷயம் இருப்பதில்லை. இங்கே யாரிடமாவது பணம் இருக்குமானால், பாபா சொல்வார், நல்லது. நீ போய் சென்டர் திறந்து வை. கண்காட்சிகளை ஏற்படுத்து. ஏழைகள் என்றால் என்ன சொல்வார்? தனது வீட்டிலேயே போர்டு மட்டும் செய்து வை. கேட்வே டூ ஹெவன் அப்படின்னு நீங்க போர்டு மாட்டுங்க. சொர்க்கம் மற்றும் நரகம் எங்கு உள்ளது? அப்படின்றத மாரி கேள்வி கேட்கிற மாரி போர்டு மாட்டுங்க. இத வந்து அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஈஸியா பண்ண முடியும் இல்லையா? புண்ணிய புண்ணிய ஆத்மாவா உங்களால மாற முடியும் இல்லையா? இதெல்லாம் பண்ணா. அப்ப ஒவ்வொரு யுக்தியா அந்த பேராவே அது ரொம்ப அழகான பேராவா இருக்குது. சொல்றாங்க, பணம் இருந்துச்சுன்னா சென்டர் தொற. அப்படி இல்லன்னா இந்த மாரி செய்யுங்க. போர்டு மாட்டுங்க. கேட்வே டூ ஹெவன்னு மாட்டுங்க. எது வேணா உங்களால செய்ய முடியும் இல்லையா? பந்தனங்கள் இருந்தா அப்ப என்ன சொல்லுவாங்க? மனசா சேவை பண்ணு. மனசா சேவை மூலியமா முழு பிரபஞ்சத்துக்கே குடுக்க முடியும் நம்மளால சக்திய. அது இன்னும் சூப்பரான விஷயம். சரிங்களா? இதுதான் அப்பா சொல்றாங்க. இந்த மாரி எல்லா விஷயமும் பண்ணும் பொழுது நம்ம புண்ணிய ஆத்மாவா மாறிக்கிட்டே இருப்போம். ம். அப்பா சொல்றாங்க, நடமாடும்போதும், சுற்றி வரும்போதும், அனைத்து காரியங்களை செய்து கொண்டே எப்படி நாயகி நாயகனை நினைவு செய்வார்களோ, அதுபோல் நினைவில் இருங்கள். அந்த மாதிரி ஒரு நினைவுல இருங்க. நடமாடுனாலும், சுத்தி வந்தாலும், எங்க வேணா போங்க. எந்த வேலை வேணா இருந்தாலும் செய்யுங்க. ஏன்னா கர்ம கணக்கு முடிக்கணும் இல்லையா? அப்ப நம்ம அத செஞ்சு தான் ஆகணும். செய்யாம உட்கார்ந்திருந்தா கணக்கு வழக்கு முடியாது. கால்கள் அசைக்கிறது, கைகள் அசைக்கிறது கூட ஒவ்வொரு கர்ம கணக்கு தான். அதெல்லாம் நம்ம முடிக்கணும். நீங்க எங்க போனாலும், நாயகன், நாயகிய எப்படி நேசிப்பாங்க, அந்த லவ்வ காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க சிவதந்தை. அந்த லவ்வ காட்டுங்க. நான் யார் சாதாரணமானவனா? சிவன் நான். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சமாவது கண்ண தொறந்து பாருங்க. நான் வந்து சிவன் வந்திருக்கேன் உங்களுக்காக. என்ன நீங்க அப்படி லவ் பண்ணணும் இப்போ. அப்படி நேசிக்கணும். அப்போ ஆத்ம ஸ்திதிய அப்படி எழுப்பணும் அப்படின்னு அப்பா நமக்கு சொல்றாங்க. நான் உங்கள அனுதினமும் நினைச்சுட்டே தான் இருக்கேன். நீங்க தான் என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க. நினைங்க. அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. அந்த ஃபீலிங்ஸ்ல சொல்றாங்க. ஸோ அப்பா எந்தெந்த ஃபீலிங்ஸ்ல சொல்றாங்களோ, அந்த ஃபீலிங்ஸ்ல படிக்கணும் நம்ம. அப்பதான் அதுக்கு வந்து முரளிக்கே அப்பதான் நம்ம உயிர் குடுக்குற மாதிரி. சும்மா வாசிக்கிறது வந்து வாசிச்சாலும் ஓகே. ஆனாலும் அந்த ஃபீலிங்ஸோட நம்ம மனசுல வாசிக்கும்பொழுது தெரிய வரும். அப்பா என்ன சொல்ல வராங்கன்னு புரிய வரும் நமக்கு. அந்த நாயகி, நாயகர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பெயர் இருக்கு, வடிவம் இருக்கு. அன்பும் இருக்கு அவங்களுக்குள்ள. இங்க வந்து சிவத்தந்தைக்கு உடல் கிடையாது. ஆனாலும் காதலுக்கு கண்ணு கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காதலுக்கு உடலே தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. அப்படி நம்ம அன்ப காட்டுவோம். சரிங்களா? இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் எஜமானர்களாக எப்படி ஆனாங்க? யாருக்குமே தெரியாது. நீங்களோ நேற்றைய விஷயத்தை சொல்கின்றீர்கள். இவர்கள் ராஜ்யம் செய்தனர். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நேத்து நடந்த மாரி இருக்கு. அந்த மாரி அப்பா சொல்றாங்க. நேத்து நடந்தது ஏதோ 5,00,000 வருஷம், பல 1000 வருஷம் அப்படி இல்ல. வெறும் 5000 வருஷம் தான். பல கோடி வருஷங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. பல கோடி லட்சங்கள் கிடையாது. வெறும் 5000 வருஷம். நேத்து நடந்தது. நேத்து ராஜாவா இருந்த குழந்தை, இன்னைக்கு இப்படி மாறிட்ட. சாதாரணமா இருக்கேன். பரவால்ல. மறுபடியும் எழுந்து வா அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க.
மாயா மனிதர்களை முற்றிலும் கல் புத்தியாக ஆக்கிவிட்டது. இத நம்ம ரொம்ப ரியல் லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப கல் புத்தியா ஆக்குது. சின்ன விஷயத்துக்கே கூட அவ்ளோ ஒரு கோவம், ஆக்ரோஷம். எவ்வளோ ஒரு மனசு இறங்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தாலும், மனசு இறங்குறதில்ல. வயசான அம்மா, அப்பா அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஆனா, ஆத்மா என்ன பண்ணுது? பார்த்துக்கிறாங்களா? இல்ல. குழந்தைய அவங்களோட பசங்கள வந்து பசங்களா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணும், அந்த மாரி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கல் புத்தி இல்லையா? எவ்வளோ ஒரு கல் புத்தி. கொஞ்சம் கூட மனசு இறங்கல. கல் புத்தி, மனசு கல்லாயிடுச்சு. அததான் அப்ப கல் புத்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது நீங்க தான் என்ன ஆகுறீங்க? கல் புத்தியிலிருந்து நீங்க தான் மாறி வந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வந்து ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட புத்தி ஆகுறீங்க. அதனால இந்த ஒரு மனப்பான்மையிலே இருந்து நம்மள முன்னேற சொல்றாங்க. தாரணை பண்ண வேண்டியது நம்ம ரியல் லைஃப் கொண்டு வர வேண்டியது தான் தாரணை. அதனுடைய சாரம் என்ன? இந்த பழைய உலகத்தின் கடைசியில் தந்தை வந்துள்ளார் என்றால், முற்றிலும் சமர்ப்பணமாகிவிட வேண்டும். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையவை. இந்த புத்தியினால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, "அப்பா இதெல்லாம் உங்களோடதுப்பா. எல்லாமே உங்களோடது தான்ப்பா" அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, புண்ணிய ஆத்மா ஆயிடுவ குழந்தை. மறந்துறாத அப்படின்னு அப்பா நமக்கு சொல்றாங்க. அப்ப அதே மாரி ஆர்டரா சொல்றாங்க. இந்த பழைய உலகத்துல நான் வந்துட்டேன் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி மாறணும் இல்லையா? அப்படின்னு ஒரு டீச்சர் எப்படி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. அந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா நமக்கு சொல்றாங்க. எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும் ஒழுங்கா. சரியா? வட்டியும் முதலுமா எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடன் குடுத்தவரு. அந்த மாரி தான் அப்பாவும். சும்மா உங்களுக்கு நடிக்கிறதுக்கு குடுத்தா சொந்தம் கொண்டாடுறியா? அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா சமர்ப்பணம் பண்ணு. அதுதான் நம்மளுடைய வருங்காலத்துக்கு நல்லது. அப்படின்னு அப்பா சொல்றாங்க. முரளியை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. முரளியைப் பற்றி கவலை இல்லாமல் இருந்துவிடக் கூடாது. நான் படிக்காவிட்டால் என்ன? நாமோ அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம் என்று இருந்துவிடக்கூடாது. இது தேக அபிமானம். முரளியை அவசியம் படிக்க வேண்டும். முரளிய தவறவிடக்கூடாது. எல்லாமே வந்த பாயிண்ட்டே தானே வருது. சொன்னதே தானே அப்பா சொல்றாங்க. அப்படின்னு நம்ம நெனச்சிடக்கூடாது. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும். டிராமாவின் பதிவு மாற்றப்பட்டுக்கிட்டே ஒரு செகண்ட் மாறி அடுத்த செகண்ட் இருக்காது. அதனால முரளிய படிக்கும்போது தான் அந்த சூழ்நிலைக்கு அப்பா என்ன சொல்றாங்கன்ற பதிலும் அதுல வரும். அதே மாரி இந்த யக்கியத்தின் மேல இருக்கிற அந்த அன்பு நமக்கு விட்டு போகாது. முயற்சி பண்ணணும். ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு யோகா பண்ணணும். ஸ்ரீமத் படி நடக்கணும். மத்தவங்களுக்கும் சேவை பண்ணணுன்ற ஒரு இந்த மைண்ட்ல நம்ம அப்பதான் இருப்போம். விட்டுட்டு போயிட்டோம் அப்டின்னா, அதே முரளி தானே அப்டின்னு தோணுச்சுன்னா, அதே ஸ்ரீமத் எப்படி கடைப்பிடிப்போம்? அத செய்றதுக்கு யோகா எப்படி பண்ணுவோம்? செய்ய மாட்டோம். அதுக்கு தான் அப்பா சொல்றாங்க, ஏதோ கேட்டேன், எப்பயுமே கேட்டுட்டு தானே இருக்கேன் அப்டின்ற மாரி மனப்பான்மையில இருக்கக்கூடாது. வரதானம் சுயம் தன்னை வடிவமைத்து, அதாவது வடிவமைக்கிறதுன்னா நடத்தையை மாத்திக்கிறது. வடிவமைத்து உண்மையான சுப பரிவர்த்தனையாளர் ஆகுக. உன்ன நீயே மாத்திக்கோ. ஒவ்வொரு விஷயமா பார்த்து, பார்த்து மாத்திக்கோ. அப்படின்னு அப்பா நமக்கு சொல்றாங்க. எவர் ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுயம் தன்னை மாற்றி, சுய பரிவர்த்தனையாளர் ஆகின்றாரோ, அவர் எப்பொழுதும் வெற்றி அடைகிறார். எனவே, சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியத்தை வையுங்கள். பிறர் மாறட்டும், அப்பொழுது நான் மாறுவேன். இப்படி கிடையாது. பிறர் மாறினாலும், மாறாவிட்டாலும் நான் எப்பொழுதும் மாற்றத்தை கொண்டு வருவது. ஆ நான் மாற வேண்டும். பிறருக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கணும். அதாவது யார் மாறினாலும் மாறலனாலும் நான் மாறணும். இது சீனியர் சிஸ்டர் இவங்க வந்து ரொம்ப சீனியரா இருக்காங்க. இவங்களே இந்த மிஸ்டேக் பண்றாங்க. அப்போ நான் ஏன் மாறணும்? அப்படின்னு இருக்கலாம். இல்லன்னா சீனியர்ஸே இத பண்றாங்க. அதனால இது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி நம்ம புத்தி நம்மள ஏமாத்தும். இவங்களே பண்றாங்க. இதுல தப்பு இல்ல போல அப்படின்ற மாரி நம்ம புத்தி நம்மள ஏமாத்தும். அதுதான் மாயை வந்து நம்மள ஏமாத்தும். சரிங்களா? அதனால நம்ம ஏமாறக்கூடாது.
இவ்வளோ வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு இல்ல அப்டின்னா, நம்ம செஞ்சு மாத்தணும். ஓ! இத்தன வருஷம் தான் ஆகுது இவங்க மாறுறாங்களே! அப்போ நம்மள பாத்து அந்த சீனியர் மாறலாம். சரிங்களா? அந்த மாரி வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் அப்பா சொல்றாங்க, "சுய பரிவர்த்தனை ஆகுங்க" அப்டின்னு. எப்பயுமே மாற்றத்த கொண்டு வரதுல முதல்ல நான் தான் இருக்கணும் அப்டின்றது தான். பிரம்மா, பாபா அததான் எப்பயுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் மாறணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க கிட்ட அத சொல்லிக் குடுக்கணும். அப்டிங்கிறத வந்து பிரம்மா, பாபா ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். செஞ்சு முடிச்ச அப்புறம் அவங்கள பார்த்து தானா அப்ப எக்கியத்துல இருந்த குழந்தைகள் மாற ஆரம்பிச்சாங்க. யார் இந்த விஷயத்தில் முதலில் நான் என்று கூறுகிறாரோ, அவர்தான் முதல் நம்பரை பெறுபவர் ஆகிறார். பார்த்தீங்களா? முதல் நம்பர் அவங்க தான் வாங்குவாங்க. பிரம்மா பாபாவ சொன்னோம் இல்லையா? அவங்க தான் சொன்ன மாரி பிரம்மா பாபா தானே ஃபர்ஸ்ட்டு இல்லையா? லட்சுமி நாராயணன் அவங்க தானே. மம்மாவும் அதே மாரி தான். நம்மளும் அதே மாரி இருக்கும் பொழுது, நம்ம டாப் லிஸ்ட்ல வந்துருவோம். ஏன் அவங்க ஃபர்ஸ்ட்டு வராங்கன்னா, ஏனென்றால் சுயத்தை வடிவமைப்பவர் தான் உண்மையான தங்கம் ஆவார். உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது. சூப்பரான பாயிண்ட்ப்பா. அவங்க தான் தங்கமா ஆவாங்க. அப்பா சொல்றாங்க தங்கமா ஆவாங்கன்னா, அந்த ஒரு ஃபீலிங்லயே நம்ம படிக்கணும். நான் தங்கமா மாறணும். இப்போ இப்போ இருக்கிற தங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து செம்பு கொஞ்சம் கலந்து தான் தங்கம் வந்து எப்படி மாத்துறாங்க? நகையா மாத்துறாங்க. இல்லையா? இல்லன்னா தங்கத்த வச்சு வேல்யூவா நகையா ஏதோ ஒண்ணு செய்ய முடியாது அத வச்சு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப பியூரான கோல்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஏதாவது கலந்து கலந்து காப்பர் கலந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து நகையா செய்வாங்க. இங்க இருக்கிற ஜாபர கலி யுகத்துல தங்கத்த அப்படிதான் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா சொர்க்கத்துல அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. செம்பு கலக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? மனித நடைமுறையும் அதே மாரி தான். ரொம்ப நல்லவனா இருந்தா ரொம்ப ஏமாத்துவாங்க இல்லையா? ரொம்ப வெளிப்படையா உண்மைய சொல்றது அந்த மாரிலாம் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து வாழ தெரியாதவங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கேத்த மாரி தான் நகையும் கூட செய்வாங்க. ஏதாவது கலந்து இருக்கணும். அப்பதான் அப்டின்ற மாரி. இந்த காமத்தினால குழந்தை பிறக்கிறதும் அதேதான். எவ்ளோ நல்லவங்களா இருந்தாலும், குழந்தை பிறக்கணும் அப்டின்னா காமம் தேவைப்படுது. இந்த துவாபர கலியுகத்துல. ஆனா, சத்தியுக, திரேதா யுகத்துல அது 2மே அது எதுவுமே தேவைப்படாது. இல்லையா? காமம் சுத்தம் கிடையவே கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அங்க நகை செய்றது கூட அந்த மாரி தான். ஸோ, மனிதர்களும் அப்படிதான் இருப்பாங்க. அங்க தேவதைகள், மனித ஆத்மாக்கள் தேவதைகளா மாறி, எந்த ஒரு கலப்படமும் இல்லாம இருப்பாங்க. அங்க பியூர் கோல்டுலயே கூட அ அம் கட்டடங்கள் செய்றதுக்கு அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அந்த அளவு டெக்னாலஜி. பியூர் கோல்டு அதுல இப்பலாம் வைரத்த, தங்கத்தெல்லாம் வச்சு எப்படி கட்டணும்னே அவங்களுக்கு தெரியாது. டைமண்ட்லலாம் எப்படி பியூர் டைமண்ட், பியூர் கோல்டுல எப்படி கட்டணும்? கட்டிடம் அப்படின்னு தெரியாது. அப்போ ஆனா சத்தியுகத்துல தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம அப்படின்னா, நம்ம இப்ப தங்கமா மாறணும் அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. தன்ன தானே மாத்திக்க முயற்சி பண்ணும் பொழுது தான், நீங்க வந்து பியூர் கோல்டா ஆவீங்க. அந்த கோல்டு ஹெவனுக்கு போக முடியும். ஆன்மீக கௌரவத்தையும், தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். ஆன்மீக கௌரவம். கௌரவத்தோட வாழணும். எப்படி? தூய்மையா இருக்கிறது தான் நமக்கு கௌரவமே. அந்த மாதிரி வாழணும் நம்ம அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஓம் சாந்தி. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இப்ப நான் வாசிச்சதுல?